பாரத தேசம் எங்கும் தாமரை மலர்ந்தே தீரும். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. பாரதத்தை காப்பதற்கு வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்மிடம் சரியாக 12 நிமிஷம் இருக்குதுங்க ஐயா, 10 மணிக்கு. நாம் அனைவரும் கூட நேரம் தாமதமாக இருந்தாலும் கூட, காலத்தை கடந்து வந்திருந்தாலும் கூட, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்காக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக சென்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும். சென்னை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம், அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், எம்பி திராவிட முன்னேற்ற கழகம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகம், 4 அடுக்கிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து அவர்கள் செய்த சாதனை என்னங்க? சிங்கார சென்னையாக இருந்ததை சிங்கிங் சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள். அவருடைய சாதனை ஒன்று. இவ்வளவு பெரிய நகரம், உலகத்தினுடைய முக்கியமான நகரம், அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்த முறை இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஒரே மருந்து. ஊழலாட்சிக்கு எதிராக, சென்னையிலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எதிராக, எல்லாவற்றையும் தாண்டி சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பார்க்கிறீங்க. அவர்களுக்கு பின்பு அவர்கள் குடும்பம், அவர்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம், 4 தலைமுறை 5 தலைமுறையாக இருக்கக்கூடிய சேர்ல பெவிகால் போட்டு அமர்ந்திருக்கின்றார். ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலம் அல்ல, 2 மாநிலத்தினுடைய ஆளுநர், 2 மாநிலத்தினுடைய முதல் குடிமகன், இரண்டையும் விட்டுவிட்டு சாமானிய மனிதராக இப்பொழுது களத்திலே நமக்காக போராட வந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் தென் சென்னைக்கு கிடைத்திருக்கின்றார். தென் சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய வலிமை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையில் இருக்கு. ஐயா, இன்னைக்கு நமக்கு தெரியும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதியாக அக்கா அவர்கள் வெற்றி விட போறாங்க. மோடி அவர்களுடைய 400 எம்பிக்கள் ஒருவராக அக்கா இருக்க போறாங்க. அக்காவை தவிர யார் இங்கே வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட 40ல் ஒருத்தரா இருப்பாங்க. எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய 40லே ஒருவராக இருப்பவர் வேண்டுமா? 400லே ஒருவராக இருந்து சென்னையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள். எழுச்சியை பார்க்கும் பொழுது அக்கா அவர்கள் வெற்றி பெறப் போவது உறுதி. இன்னைக்கு அதை தாண்டி உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்தியாவை திருப்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக சென்னை மக்கள் உரத்த குரல்ல ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டும். உரத்த குரல்ல அக்கா அவர்களோடு நிற்கின்றோம், மோடி அவர்களோடு நிற்கின்றோம், மாற்று அரசியலுக்காக நிற்கின்றோம், சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நிற்கின்றோம், சாதாரண அடித்தட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு நிற்கின்றோம் என்று உரத்த குரல்ல ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னை மக்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சகோதரர்களே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்னும் 7 நிமிஷம் இருக்குதுங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, அக்கா அவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் 20 நாட்கள் அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். எல்லாம் புரிஞ்சுக்கங்க பெரியவர்களே, தாய்மார்களே, 20 நாட்கள் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்கும். நீங்க வசிக்கக்கூடிய பகுதி, உங்க அபார்ட்மெண்ட், உங்க வீதி, உங்க தெரு, உங்க பூத் ஏதாக இருந்தாலும் கூட நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் என்று நீங்கள் வேலை பார்க்க வேண்டும். ஐயா, நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரைக்கும் வாக்கு போடாதவங்கள ஒரு நாளைக்கு 5 பேர்த்த நீங்க பேசி மாத்துங்க. 20 நாட்கள்ல நீங்கள் ஒருவரும் 100 புதிய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க. அதனால் இந்த எழுச்சி வெற்றியாக மாற வேண்டும் என்றால் நாம் ஒருவரும் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக உழைக்க வேண்டும், களத்தில் இருக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த 20 நாட்கள் நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. நம்முடைய சென்னையை திரும்ப சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் வேட்பாளராக களத்தில் இறங்க வேண்டும். சகோதர சகோதரர், இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய கொடியெல்லாம் பறக்குது.
கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களோடு. குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக இருந்து கடுமையாக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார். தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா ஜனார்தன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. வேளச்சேரியினுடைய கிழக்கு பகுதி செயலாளர் இருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் டாக்டர் ஐயாவுடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு, அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வேட்பாளரை நிற்பது போல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, அடுத்ததாக நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவருடைய அருமை புதல்வன் வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள், அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையை நமக்கு அளித்திருக்கிறேன். இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய அன்பு கட்டளையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு செந்தமிழன் அவர்கள், கரிகாலன் அவர்கள், அழகு சுந்தரம் அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள், வட்சலா அவர்கள், அண்ணன் ஜோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சி இங்க இருக்கு. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க வந்திருக்கிறேன். நமக்கு தெரியுங்க ஐயா, உங்களுடைய தலைவரே இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய தலைவர்களுக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அன்பு கட்டளையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அக்கா அவர்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள், அண்ணன் பாரிவேந்தர் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லோரும் நீங்க தனித்தனியா இருக்கிறீங்க. குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். உங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தேவநாதன் அண்ணன் அவர்கள் சார்பாக அண்ணன் சிவகங்கையில போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அன்பு சகோதரர் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார். அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் கராத்தே தியாகராஜன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் பாஸ்கர் அவர்கள், அண்ணன் முனுசாமி அவர்கள், அண்ணன் சாய் சத்யன் அவர்கள், அண்ணன் காளிதாஸ் அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், அருமை சகோதரர் சூர்யா அவர்கள், பிரமீளா சம்பத் அவர்கள், லீலா சுந்தரம் அவர்கள், உமா ஆனந்த் அவர்கள், ஐயர் அவர்கள், அண்ணன் மைத்ரேயன் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். எல்லா தலைவர்களும் கூட தென் சென்னையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது தென் சென்னை அதில் இருக்கணும். இந்தியாவுடைய முக்கியமான நகரங்க, வளர வேண்டிய நகரம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய திமுக காரங்க பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க, பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மை பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார், கெட்டவர்கள் ஏன் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்றால் சில நேரத்திலே நல்லவர்கள் பேச மறந்து விடுகிறார்கள் என்று. நல்லவர்கள் சில நேரத்திலே பேச மறந்து விடுகின்றார்கள். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நல்லவர்கள் நீங்கள் பேச வேண்டும். தாமரை வேண்டும் என்று பேச வேண்டும். மோடி அவர்கள் வேண்டும் என்று பேச வேண்டும். 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று நீங்கள் பேச வேண்டும். அதனால் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய அற்புதமான தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர், எளிமையானவர், அமைதியானவர், அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, கடைசி 2 நிமிடம் இருந்தாலும் கூட உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை. ஒரு ஆளுநர்கள் தன்னுடைய பதவியை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மை நம்பி தென் சென்னை மக்களை நம்பி வந்திருக்கின்றார். களத்திலே நம்முடைய இளைஞர் தளபதியாக இருக்கக்கூடிய சூர்யா ஒரு பக்கம் இருக்கின்றார். கட்சியை வழிநடத்தக்கூடிய கருணாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம். தொடர்ந்து அம்மாவுடைய ஆதரவை பெற்று தொடர்ச்சியாக ராஜ்யசபாவில் இருந்த டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் ஒரு பக்கம். எங்களுடைய வெற்றி தலைமையாக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம். ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் ஒரு பக்கம். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பக்கம். நீங்கள் சேர்ந்தால் அது வெற்றி, அது வெற்றி, அது வெற்றிதான். அக்கா அவர்களுக்கு வெற்றி கிடைத்தால், அக்கா அவர்களுக்கு வெற்றி கிடைத்தால் வளர்ச்சி, வளர்ச்சி, அது வளர்ச்சி தான். வளர்ச்சி வேண்டும் என்றால் வெற்றி வேண்டும். வெற்றி வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியாக கடுமையாக 20 நாட்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அக்காவை வெற்றி பெற செய்வோம், தாமரை வெற்றி பெற செய்வோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களை பார்ப்பதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கின்றார்.
மறுபடியும் வருகின்றார். உங்களை பார்ப்பார், உங்களை பார்ப்பார். சென்னையிலே ரோட் ஷோ நடக்கும். மோடியை நீங்கள் பார்ப்பீர்கள். மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமரை நீங்கள் அருகிலிருந்து பார்ப்பீர்கள். அக்காவுடைய வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். கைகளை தூக்கி நம்மள போராடிடா கோட்டையை நோக்கி.